அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இன்னைக்கு சூப்பரான மட்டன் குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் என்னுடைய ஸ்டைலில். இதுக்கு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமாக புதினா, 4 தக்காளி, சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு வச்சிருக்கேன். இந்த சின்ன வெங்காயத்துக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குங்க. அது வீடியோ நடுவில் சொல்கிறேன். ஃபஸ்ட் குக்கர் அடுப்பில் வச்சுட்டு கல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு 2 பட்டை மட்டும் சேர்த்துக்கிறேன். இது கூட ஏலக்காய், கிராம்பு எதுவுமே நான் சேர்க்க போகிறதில்ல. வெங்காயத்தை நல்லா சேர்த்துட்டு புதினா சேர்த்து நல்லா வணக்கி கொடுத்துட்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வெங்காயம் வணங்க விட்டுடலாம். நான் ஏன் வந்து தாளிக்கும் போது ஏலக்காய் கிராம்பெலாம் சேர்த்த மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க வந்து அது வாய் கிடைச்சா பிள்ளைங்களுக்கு ஹஸ்பண்ட்க்குலாம் பிடிக்கிறதில்ல. ஸோ அதுக்காக நான் இஞ்சி பூண்டு அரைக்கும் போது அதில் பட்டை ஏலக்காய் கிராம்பு எல்லாம் சேர்த்து வந்து அரைச்சி வச்சுருவேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நம்ம வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் சேர்த்து வச்சிருக்கனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் குருமாவுக்கு. அது கூடவே தக்காளி உப்பு சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்க மட்டன், சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், மல்லித்தூள் சேர்த்து தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மல்லியில் 2 பச்சை மிளகாய் சேர்த்து வந்து கறியை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து விசிலுக்கு விட்டு எடுத்துக்கலாம். இப்போ கறி விசில் வரதுக்குள்ளேயே நான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 2 உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். உருளைக்கிழங்கு எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் எப்போ வந்து குருமா வச்சாலுமே நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு போட்டு தான் வைப்போம். அது சிக்கன் ஆர் மட்டன் நல்லா வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த குருமாவுக்கு இந்த உருளைக்கிழங்கு. சின்ன வெங்காயம் ஸ்டோரி சொல்கிறேன் கேளுங்க. சின்ன வெங்காயம் எப்போ உரிக்கும் போதும் பார்த்திங்கன்னா அதில் இருக்க பெரிய பெரிய வெங்காயத்தை ஃபஸ்ட்டு உரிச்சிருவேன். கடைசியில் இருக்க சின்ன வெங்காயம் வந்து கஷ்டப்பட்டு உரிக்கும் போது தான் தெரியும். ஃபஸ்ட்டே வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து உரிச்சிருக்கலாம். ஆனால் இப்போ சூப்பராக நம்மளுடைய மட்டன் குருமா ரெடியாச்சு. என்ன மாதிரி இன்றைக்கி யாராவது பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நீங்களுமே இந்த குருமாவை ட்ரை பண்ணி பாருங்கள்.